சிறுபான்மையினரை பாதுகாக்க தொடர்ந்து தவறி வருவதாக வங்காளதேச இடைக்கால அரசுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆக கடைசியாக முக்கிய இந்து மத தலைவர் ஒருவர் அங்கு கடத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என இந்திய வெளியுறவு அமைச்சு கடுமையான துணியில் டாக்காவுக்கு செய்தி அனுப்பியுள்ளது. இந்துக்கள் உட்பட அனைத்து சிறுபான்மை மக்களையும் காக்க வேண்டியது இடைக்கால அரசின் கடமையாகும். அதை விடுத்து ஒவ்வொரு முறையும் சாக்கு போக்குகளை சொல்லி தட்டி கழிப்பது கூடாது என புதுடில்லி சாடியது. வட வங்காளதேசத்தில் செல்வாக்குமிக்க இந்து சமூக தலைவரான பாபேஷ் சந்திரா ராய் முன்னதாக மர்ம நபர்களால் கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டார். அரசியல் நெருக்கடிகள் தணிந்து அந்த தெற்காசிய நாட்டில் மெல்ல அமைதி திரும்பினாலும் சிறுபான்மையினர் குறிப்பாக இந்துக்களின் மீது வன்முறை தாக்குதல்கள் தொடர்கின்றன. மலேசியாவும் ஏற்கனவே இதை கண்டித்தது குறிப்பிடத்தக்கது. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள், அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.